ஓம் சாந்தி. February 22, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, அந்த ஷரீரத்தில் இருக்கும் பொழுதே மரணித்து வாழ்வதற்கு நான் ஓர் ஆத்மா, நீங்களும் ஓர் ஆத்மா என்பதை பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சியின் மூலமே பற்று துண்டிக்கப்படும். கேள்வி: அதி உயர்ந்த இலக்கு எது? அந்த இலக்கை அடைபவர்களின் அடையாளங்கள் எவை? பதில்: ஷரீரதாரிகள் அனைவரிடமிருந்தும் பற்றை துண்டித்து எப்பொழுதும் சகோதரத்துவ விழிப்புணர்வை கொண்டிருப்பதே அதி உயர்ந்த இலக்காகும். சதா ஆத்ம உணர்வில் இருப்பதை பயிற்சி செய்பவர்களால் மாத்திரமே அந்த இலக்கை அடைய முடியும். நீங்கள் ஆத்ம உணர்வில் இல்லாதிருந்தால் உங்கள் சொந்த ஷரீரம் அல்லது உங்கள் நண்பர்களது உறவினர்களது ஷரீரங்கள் போன்ற ஏதோ ஒரு இடத்தில் தொடர்ந்தும் சிக்குண்டு விடுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுடைய எதையேனும் விரும்புவீர்கள் அல்லது எவரேனும் ஒருவருடைய ஷரீரத்தை விரும்புவீர்கள். அதி உயர்ந்த இலக்கை அடைய உள்ளவர்கள் ஒரு பௌதீக ஷரீரத்தின் மீது அன்பு வைக்க முடியாது. அவர்களுடைய ஷரீர உணர்வு துண்டிக்கப்பட்டுவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார்: பாருங்கள், நான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் என்னை போன்றவர்கள் ஆக்குவதற்கு வந்துள்ளேன். இப்பொழுது உங்களை தன்னை போன்று ஆக்குவதற்கு இங்கு தந்தை எவ்வாறு வருவார்? அவர் அஷரீரியானவர். அவர் கூறுகின்றார்: நான் அஷரீரியானவர். நான் குழந்தைகளாகிய உங்களை என்னை போன்று ஆக்குவதற்கு வந்துள்ளேன். அதாவது உங்களை அஷரீரியானவர்களாக்கி எவ்வாறு மரணித்து வாழ்வது என்று கற்பிப்பதற்கு வந்துள்ளேன். தந்தையும் தன்னை ஓர் ஆத்மாவாகவே கருதுகின்றார். அவருக்கு இந்த ஷரீர உணர்வு எதுவும் இல்லை. ஒரு ஷரீரத்தில் இருந்த பொழுதிலும் அவருக்கு ஷரீரத்தின் விழிப்புணர்வு இருப்பதில்லை. இந்த ஷரீரம் அவருக்கு உரியது அல்ல. குழந்தைகளாகிய நீங்களும் ஷரீர உணர்வை அகற்ற வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னுடன் வீடு திரும்ப வேண்டும். நான் இந்த ஷரீரத்தை கடனாக பெற்றுள்ளதை போன்று ஆத்மாக்களும் தங்கள் பாகங்களை நடிப்பதற்காக ஷரீரங்களை கடனாக பெறுகிறார்கள். நீங்கள் பிறவி பிறவியாக ஒரு ஷரீரத்தை பெறுகின்றீர்கள். இப்பொழுது நான் இந்த ஷரீரத்தில் உயிருடன் இருக்கின்ற போதிலும் நான் பற்றற்று இருக்கின்றேன். அதாவது நான் மரணித்து இருக்கின்றேன். உங்கள் ஷரீரத்தை நீக்குவதே மரணிப்பது என்று குறிப்பிடப்படுகிறது. நீங்களும் உங்கள் ஷரீரத்திலிருந்து மரணித்து வாழ வேண்டும். நான் ஓர் ஆத்மா, நீங்களும் ஆத்மாக்களே. நீங்கள் என்னுடன் திரும்பி வரப்போகின்றீர்களா அல்லது நீங்கள் இங்கேயே அமர்ந்திருக்க போகின்றீர்களா? நீங்கள் பிறவி பிறவியாக ஷரீரங்களின் மீது பற்று வைத்திருந்தீர்கள். நான் ஷரீரமற்று இருப்பதை போன்று நீங்களும் வாழும் பொழுதே உங்களை ஷரீரமற்றவராக கருத வேண்டும். நாங்கள் இப்பொழுது பாபாவுடன் திரும்பி செல்ல வேண்டும். இது பாபாவின் பழைய ஷரீரம் என்பதை போல் ஆத்மாக்களாகிய நீங்களும் பழைய ஷரீரங்களை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பழைய சப்பாத்தை துறக்க வேண்டும். நான் இவரில் எந்த பற்றையும் கொண்டிராததை போன்று நீங்களும் அந்த பழைய சப்பாத்துகளில் இருந்து உங்கள் பற்றை துறக்க வேண்டும். நீங்கள் பற்று வைக்கின்ற பழக்கத்தை கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் மரணித்து வாழ்பவர். நீங்களும் மரணித்து வாழ வேண்டும். நீங்கள் என்னுடன் வீடு திரும்பி செல்ல விரும்பினால் இதனை பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு ஷரீரத்தின் விழிப்புணர்வு அதிக அளவில் உள்ளது. கேட்கவும் வேண்டாம். ஷரீரம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது கூட ஆத்மா அதனை விட்டு விடுவதில்லை. நீங்கள் அதன் மீதுள்ள உங்கள் பற்றை துண்டிக்க வேண்டும். நாங்கள் நிச்சயமாகவே பாபாவுடன் வீடு திரும்பி செல்ல வேண்டும்.
நீங்கள் உங்களை ஷரீரத்திலிருந்து வேறுபட்டவராக கருத வேண்டும். இதுவே மரணித்து வாழ்தல் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் வீட்டை நினைவு செய்யுங்கள். நீங்கள் பிறவி பிறவியாக ஒரு ஷரீரத்தில் வசித்து வருகின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் மரணித்து வாழ வேண்டும். நான் இவரினுள் தற்காலிகமாக மட்டுமே பிரவேசிக்கின்றேன். எனவே நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்று கருதியவாறு, அதாவது உங்களை ஓர் ஆத்மாவாக கருதியவாறு முன்னேறும் பொழுது எந்த ஷரீரதாரிகள் மீதும் பற்று இருக்க முடியாது. பொதுவாக அனைவரும் யாராவது ஒருவரில் பற்று வைத்திருக்கிறார்கள். அந்த நபரை பார்க்காமல் அவர்களால் இருக்க முடியாது. நீங்கள் முற்று முழுதாக ஷரீரதாரிகளின் நினைவை அகற்ற வேண்டும். ஏனெனில் இலக்கு மிகவும் உயர்ந்தது. உண்ணும் பொழுதும் பருகும் பொழுதும் கூட நீங்கள் அந்த ஷரீரத்தில் இல்லாதது போன்றிருக்க வேண்டும். நீங்கள் இந்த ஸ்திதியை உறுதியாக்க வேண்டும். ஏனெனில் அப்பொழுது மாத்திரமே உங்களால் 8 மணிகளின் மாலையில் இடம்பெற முடியும். முயற்சி செய்யாது உங்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. நீங்கள் வாழும் வரை உங்களை அந்த இடத்து வாசியாகவே கருத வேண்டும். பாபா இவரினுள் தற்காலிகமாக இருப்பதை போன்று நாங்களும் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். பாபா பற்று இல்லாமல் இருப்பதை போன்று எங்களுக்கும் பற்று இருக்கக்கூடாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காகவே தந்தை இந்த ஷரீரத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். எனவே நீங்கள் ஷரீரதாரிகள் மீது பற்று வைக்கக்கூடாது. இவர் மிகவும் நல்லவர், இவர் மிகவும் இனிமையானவர். ஆத்மாவினுடைய புத்தி அங்கே ஈர்க்கப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், ஷரீரத்தை பார்க்காதீர்கள், ஆத்மாவை பாருங்கள். ஷரீரத்தை பார்ப்பதனால் நீங்கள் சிக்குண்டு விடுகின்றீர்கள். இலக்கு மிகவும் உயர்ந்தது. நீங்கள் பிறவி பிறவியாக பற்று வைத்திருந்தீர்கள். பாபாவிற்கு எவ்வித பற்றும் இல்லை. இதனாலேயே அவர் உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றார். தந்தையே கூறுகின்றார், நான் இந்த ஷரீரத்தில் சிக்குண்டு விடுவதில்லை. நீங்கள் இதில் சிக்குண்டு உள்ளீர்கள். நான் உங்களை விடுவிப்பதற்காகவே வந்துள்ளேன். உங்கள் 84 பிறவிகள் இப்பொழுது முடிவடைந்துள்ளன. ஆகவே இப்பொழுது உங்கள் ஷரீர உணர்வை அகற்றுங்கள். ஆத்ம உணர்வில் இல்லாததால் நீங்கள் தொடர்ந்தும் எங்கேயாவது சிக்குண்டு விடுகிறீர்கள். நீங்கள் எதையாவது அல்லது எவரையாவது விரும்பினாலோ அல்லது நீங்கள் எவரின் ஷரீரத்தை விரும்பினாலோ நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும் கூட தொடர்ந்தும் அவரையே நினைவு செய்வீர்கள். ஒரு ஷரீரத்தின் மீது அன்பிருந்தால் நீங்கள் தோற்கடிக்கப்படுகிறீர்கள். சிலர் இவ்வாறு அதிக அளவில் சீரழிந்துள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், கணவன் மனைவி உறவு முறையை துண்டித்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். அவர் ஓர் ஆத்மா, நானும் ஓர் ஆத்மா. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதால் ஷரீர உணர்வு தொடர்ந்தும் அகற்றப்படும். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் இந்த விஷயத்தை மிக நன்றாக கடைய முடியும். ஞான கடலை கடையாமல் உங்களால் அந்த உற்சாகத்துடன் முன்னேறி செல்ல முடியாது. நீங்கள் நிச்சயமாக தந்தையுடன் வீடு திரும்பி செல்ல வேண்டும் என்பது உறுதியாக இருக்க வேண்டும். பிரதான விஷயம் நினைவாகும். 84 பிறவிகளின் சக்கரம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. அது மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் அந்த பழைய ஷரீரங்களின் மீதான உங்கள் பற்றை அகற்றாது விட்டால் நீங்கள் உங்கள் சொந்த ஷரீரத்தில் அல்லது உங்கள் நண்பர்களினதும் உறவினர்களினதும் ஷரீரங்களில் சிக்கிக் கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் இதயத்தில் எவர் மீதும் பற்று வைக்கக்கூடாது. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவாகிய நான் அஷரீரியானவர், தந்தையும் அஷரீரியானவர். பக்தி மார்க்கத்தில் அரை கல்பத்திற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்து வந்தீர்கள்.
நீங்கள் ஓ பிரபு என்று கூறும்பொழுது உங்கள் முன்னால் சிவலிங்கம் வருகிறது. நீங்கள் ஒரு ஷரீரதாரியை குறித்து ஓ பிரபு என்று கூற முடியாது. அனைவரும் சிவாலயங்களுக்கு சென்று அவரை பரமாத்மாவாக கருதி வழிபடுகிறார்கள். அதி மேலான கடவுள் ஒரே ஒருவரே. அவரே அதி மேலானவர், அதாவது பரந்தாமத்தில் வசிப்பவர். பக்தி முதலில் கலப்படமற்ற இருந்தது. அது ஒரே ஒருவர் மீதான பக்தியாக இருந்தது. பின்னர் அதுவும் கலப்படமாகிவிட்டது. தந்தை மீண்டும் மீண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற விரும்பினால் அப்பொழுது இதனை பயிற்சி செய்யுங்கள். ஷரீர உணர்வை துறந்துவிடுங்கள். சந்நியாசிகளும் விகாரங்களை துறக்கிறார்கள். முன்னர் அவர்கள் சத்தோ பிரதானமாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களும் தமோ பிரதானம் ஆகிவிட்டார்கள். ஒரு சத்தோ பிரதான ஆத்மா தூய்மையற்ற ஆத்மாக்களை ஈர்க்கின்ற கவர்ச்சியை கொண்டுள்ளார். ஏனெனில் அந்த ஆத்மா தூய்மையானவராக இருக்கின்றார். மறு பிறப்பு எடுக்கின்ற பொழுதிலும் அந்த ஆத்மாக்கள் தூய்மையானவர்களாக இருப்பதால் மற்றோரை கவர்கின்றார்கள். இதனாலேயே பலர் அவர்களை பின்பற்றுபவர்கள் ஆகின்றார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு அதிகமாக தூய்மை சக்தியை கொண்டிருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்களை பின்பற்றுபவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த தந்தை என்றென்றும் தூய்மையானவரும் மறைமுகமானவரும் ஆவார். அவர் இணைந்துள்ளார். ஆனால் சக்தி அனைத்தும் அவருடையதே. இவருடையது அல்ல, பிரம்மாவினுடையது அல்ல. ஆரம்பத்தில் உங்களை கவர்ந்தவரும் அவரே, இந்த பிரம்மா அல்ல. ஏனெனில் அவர் என்றென்றும் தூய்மையானவர். நீங்கள் அவருக்கு பின்னால் ஓடவில்லை. இவர் கூறுகின்றார், நான் 84 பிறவிகளில் அதிக அளவுக்கு இல்லற பாதையில்தான் இருந்தேன். இவரால் உங்களை ஈர்க்க முடியாது. தந்தை கூறுகின்றார், நானே உங்களை ஈர்க்கின்றேன். சந்நியாசிகள் தூய்மையானவர்களாக இருந்த பொழுதிலும் அவர்களில் எவருமே என்னை போன்று தூய்மையாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்க சமய நூல்கள் முதலியவற்றை உரைக்கிறார்கள். நான் வந்து வேதங்கள், சமய நூல்கள் அனைத்தினதும் சாராம்சத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். விஷ்ணுவினுடைய தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா வெளித்தோன்றுகின்ற படத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். பின்னர் அவர்கள் பிரம்மாவினுடைய கரங்களில் சமய நூல்களை காட்டுகிறார்கள். இப்பொழுது விஷ்ணு பிரம்மாவினுடைய சமய நூல்களின் ரகசியங்களை உங்களுக்கு கூற மாட்டார். அந்த மக்கள் விஷ்ணுவையும் கடவுளாக கருதுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நான் இந்த பிரம்மாவின் மூலமாக உங்களுடன் பேசுகின்றேன். நான் விஷ்ணுவின் மூலமாக உங்களுடன் பேசுவதில்லை. பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. பிரம்மா விஷ்ணு ஆகின்றார். 84 பிறவிகளின் பின்னர் இந்த சங்கமம் இருக்கிறது. இது புதியதொன்றாகும். இவை அத்தகைய அற்புதமான விஷயங்களாகும். இவை விளங்கப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் மரணித்து வாழ வேண்டும். நீங்கள் இந்த ஷரீரங்களில் வசிக்கின்றீர்கள் இல்லையா? நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் நீங்கள் பாபாவுடன் திரும்பி வீடு செல்வீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அந்த ஷரீரங்கள் போன்றவற்றை உங்களுடன் எடுத்து செல்ல மாட்டீர்கள். பாபா இப்பொழுது வந்துள்ளார். எனவே அனைத்தையும் புதிய உலகிற்கு மாற்றம் செய்யுங்கள். மக்கள் தங்களின் மறு பிறவியில் ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக தானங்கள் மற்றும் புண்ணிய கர்மங்களை செய்கிறார்கள். நீங்களும் அனைத்தையும் புதிய உலகிலேயே பெறுவீர்கள். முன்னைய கல்பத்தில் இதனை செய்தவர்கள் மாத்திரமே இதனை செய்வார்கள். அதில் எதுவும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்க முடியாது. நீங்கள் தொடர்ந்தும் பற்றற்ற பார்வையாளர்களாக பார்த்தீர்கள். எதனையும் கூற வேண்டிய அவசியமில்லை. இருந்தும் தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் செய்தவற்றை குறித்து எவ்வித அகங்காரமும் கொள்ளக்கூடாது.
ஆத்மாவாகிய நான் இந்த ஷரீரத்தை நீக்கி வீடு திரும்புவேன். பின்னர் நான் புதிய உலகிற்கு சென்று ஒரு புதிய ஷரீரத்தை பெறுவேன். ராமர் சென்றார், ராவணனும் சென்று விட்டான் என்று நினைவு கூறப்படுகிறது. ராவணனின் குடும்பம் மிகவும் பெரியது. நீங்கள் ஒரு கைப்பிடி அளவினரே. இவை அனைத்தும் ராவணனின் சமுதாயமே ஆகும். உங்களுடைய ராமரின் சமுதாயம் 9 லட்சம் பேரை மாத்திரமே கொண்ட மிக சிறிய சமுதாயமாக இருக்கும். நீங்களே பூமியின் நட்சத்திரங்கள். தாயும் தந்தையும் குழந்தைகளாகி நீங்களும் இருக்கின்றீர்கள். எனவே தந்தை மீண்டும் மீண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மரணித்து வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒருவரை பார்க்கும் பொழுது இவர் மிகவும் நல்லவர், இவர் மிக இனிமையாக விளங்கப்படுத்துகின்றார் என்பது உங்கள் புத்தியில் பிரவேசித்தால் அதுவும் மாயையின் தாக்குதலே ஆகும். மாயை உங்களை தூண்டுகின்றாள். அது அவரின் பாக்கியத்தில் இல்லாது விட்டால் மாயை அவருக்கு முன்னால் வருகின்றாள். நீங்கள் எவ்வளவுதான் அவருக்கு விளங்கப்படுத்தினாலும் அவர் கோபப்படுவார். ஷரீர உணர்வே அவ்வாறு அவரை செயற்பட வைக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள மாட்டார். நீங்கள் மேலதிகமாக விளங்கப்படுத்த முயற்சி செய்தால் அவர் துண்டித்துக் கொள்வார். எனவே நீங்கள் அனைவருடனும் அன்புடன் தொடர்பு கொள்ள வேண்டும். உங்கள் இதயம் எவர் மீதாவது பற்று வைத்தால் கேட்கவும் வேண்டாம். நீங்கள் பித்து பிடித்தவர் போல் ஆகின்றீர்கள். மாயை உங்களை முற்று முழுதாக விவேகமற்றவர்கள் ஆக்குகின்றாள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நீங்கள் எவரின் பெயரிலும் ரூபத்திலும் சிக்கிக்கொள்ளக் கூடாது. நான் ஓர் ஆத்மா, நான் ஷரீரமற்ற ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நேசிக்க வேண்டும். இதுவே ஒரே ஒரு முயற்சி. எவர் மீதும் பற்று இல்லாது இருக்கட்டும். நீங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதும் உங்களுக்கு ஞானம் கொடுத்தவரை நினைவு செய்வதாக இருக்கக்கூடாது. அவர் மிகவும் இனிமையானவர். அவர் மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். ஓ, ஆனால் ஞானமே மிகவும் இனிமையானது. ஆத்மாவே இனிமையானவர். ஷரீரம் இனிமையானதல்ல. ஆத்மாவே பேசுகின்றார். ஒரு ஷரீரத்தின் மீது பித்து பிடித்தவர்கள் ஆகாதீர்கள். இந்நாட்களில் பக்தி மார்க்கத்தில் அது அதிக அளவில் இடம் பெறுகிறது. அவர்கள் அன்னை ஆனந்தமாயியை நினைவு செய்யும் பொழுது தொடர்ந்தும் மா மா, தாயே தாயே என்று கூறுகிறார்கள். அச்சா, தந்தை எங்கே இருக்கின்றார்? நீங்கள் தந்தையிடமிருந்தா அல்லது தாயிடமிருந்தா உங்கள் ஆஸ்தியை பெறப்போகின்றீர்கள். தாய் எங்கிருந்து பணத்தை பெறுகின்றார்? அம்மா அம்மா என்று கூறுவதனால் உங்கள் பாவங்கள் எதுவும் அழிக்கப்பட முடியாது. தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். பெயர் ரூபத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள், அல்லது மேலும் அதிக பாவங்கள் செய்யப்படும். ஏனெனில் நீங்கள் தந்தைக்கு கீழ்ப்படியில்லாதவர்கள் ஆகிவிட்டீர்கள். பல குழந்தைகள் தந்தையை மறந்து விட்டார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளாகிய உங்களை திரும்பவும் அழைத்து செல்வதற்காகவே நான் வந்துள்ளேன். ஆகவே நிச்சயமாக நான் உங்களை திரும்பவும் அழைத்து செல்வேன். ஆகவே என்னை நினைவு செய்யுங்கள். என்னை நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பலரை நினைவு செய்து வந்தீர்கள். எவ்வாறாயினும் தந்தை இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியும்? அந்த அம்மாவை நினைவு செய்யுமாறு தந்தை கூறுவதில்லை. தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நானே தூய்மையாக்குபவர். தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். தந்தையின் வழிகாட்டல்களுக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்தும் மற்றோருக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் தூய்மையாக்குபவர்கள் அல்ல. நீங்கள் ஒரே ஒருவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். என்னுடையவர் தந்தை ஒருவரே அன்றி வேறு எவரும் இல்லை. பாபா, நான் உங்களுக்கு மாத்திரமே என்னை அர்ப்பணிப்பேன். நீங்கள் ஷிவ் பாபாவிற்கு மாத்திரமே உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். மற்ற அனைவரின் நினைவும் துறக்கப்பட வேண்டும். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தொடர்ந்தும் பலரை நினைவு செய்கிறார்கள்.
இங்கு உங்களுக்கு ஒரே ஒரு சிவ் பாபா அன்றி வேறு எவரும் இல்லை. இருந்த போதிலும் சிலர் தங்கள் சொந்த கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள். எனவே அவர்கள் எந்த முக்தியை அல்லது சத்கதியை பெறுவார்கள்? அவர்கள் குழப்பமடைகிறார்கள். ஒரு புள்ளியை நான் எவ்வாறு நினைவு செய்ய முடியும்? ஓ, ஆனால் நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள் இல்லையா? ஓர் ஆத்மா ஒரு புள்ளி ஆவார். தந்தையாகிய நானும் ஒரு புள்ளியே. நீங்கள் தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஆனந்த மாயியும் ஒரு ஷரீரதாரியே ஆவார். நீங்கள் ஷரீரமற்றவரிடமிருந்தே உங்கள் ஆஸ்தியை பெற உள்ளீர்கள். ஆகவே மற்ற அனைத்தையும் துறந்து உங்கள் புத்தியின் யோகத்தை ஒரே ஒருவருடன் மாத்திரம் இணைத்துக் கொள்ளுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஷரீர உணர்வை முடிப்பதற்கு நடந்தும் உலாவியும் திரியும் பொழுது அந்த ஷரீரத்திலிருந்து மரணித்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள். பற்று அற்றவர் ஆகுங்கள். நான் ஷரீரத்தில் இல்லை, ஷரீரத்தை அகற்றி ஆத்மாவையே பாருங்கள். 2. நீங்கள் ஒரு பொழுதும் எவரது ஷரீரத்தின் மீதும் பித்து பிடித்தவர்கள் ஆகாதீர்கள். ஷரீரமற்ற ஒரே ஒரு தந்தை மீது அன்பு கொள்ளுங்கள். ஒரே ஒருவருடன் மாத்திரம் உங்கள் புத்தியின் யோகத்தை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். சேவை செய்வதற்கும் உங்களுக்காக முயற்சி செய்வதற்கும் இடையில் சமநிலையை பேணுவதன் மூலம் ஒரு கர்ம யோகியாகி ஆசீர்வாதங்களை பெறுவீர்களாக. ஒரு கர்ம யோகி என்றால் செயலை செய்வதற்கும் யோகம் செய்வதற்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுபவர் ஆவார். சேவை என்றால் செயல்படுதல். தன்மீது முயற்சி செய்வது என்றால் யோக யுக்த் ஆகுதல் என்று அர்த்தம். இந்த இரண்டிற்கும் இடையில் சமநிலையை பேணுவதற்கு ஒரு கூற்றை நினைவில் வைத்திருங்கள். தந்தையே கராவன்கார், ஆத்மாவான நான் கரன்கார், செய்ய தூண்டுபவரும் செய்பவரும். இந்த ஒரு கூற்று உங்களுக்குள் மிக நல்லதோர் சமநிலையை வைத்திருக்க தூண்டும். அத்துடன் நீங்கள் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். உங்களை ஒரு கரன்ஹாராக கருதுவதற்கு பதிலாக கராவன்ஹாராக கருதினால் அங்கே சமநிலை இருக்காது. அப்பொழுது மாயை தனது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வாள். ஸ்லோகம். மற்றவர்களை ஒரு கண பார்வையால் அப்பால் எடுத்து செல்லும் சேவையை செய்வதற்கு பாப் தாதாவை உங்களின் கண்களில் அமிழ்த்தி வைத்திருங்கள். ஓம் சாந்தி.